Hi friends. Hi. Hi friends. My experience is on the second day of our college starting, that is 16th November 93. There was a drawing class. Drawing class ku drawing room ku ponom. Drawing room ku ponom. அதை பத்தி தான் பேச போறேன். Drawing room ku போயிருந்தோம். Morning class இருந்தது, drawing class இருந்தது. So we went to the drawing room. Drawing roomல போயிட்டு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. டவுட் கேட்கறது யார்கிட்ட கேட்கறதுன்னு பார்த்தா அந்த பக்கத்துல இருந்தது ஒருத்தங்க. அவங்க கிட்ட போயிட்டு மேடம் இதுல டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். She immediately started, how dare you ask me in Tamil அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. வசந்தி அடுத்த 3 hours அந்த whole period, அந்த whole drawing class, she was talking something, I was listening something, I don't know what it was. அதோட டிராயிங் கிளாஸே கட்டு. இன் பிட்வீன் ஒரு நாள் திரும்பவும் வந்தேன் டிராயிங் கிளாஸுக்கு. அப்போ வந்து ஒரு பக்கத்துல யார் இருந்தா ஞாபகம் இல்லை, அவங்க கிட்ட ஏதோ கேட்டேன். பார்த்துட்டாங்க. she only ஓ யூ அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. அவங்க லிப்ஸ் ஒரு சைடு போனல கொண்டு போய் கேமரா ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பேசினாங்க இல்ல மூவ் பண்ணாங்கன்னா she does not like. டேய் பேசுறாடா மூச்சு விடாதடா. நான் அவகிட்ட நிறைய அடி வாங்கிட்டேன். ஏய் அலோ பண்ணவே இல்ல. I was listening whole class I was listening. அதோட டிராயிங் கிளாஸுக்கே போல நான். டிராயிங் கிளாஸ் டோட்டலி கட். That is my vivid experience with DC and the second day itself. Okay, இது வந்து ஒரு funny story தான். Okay, probably I might have shared with many people. அதாவது வந்து first year உட்கார்ந்து எல்லாம் இங்கிலீஷ் இது போயிட்டு இருக்கு. செகண்ட் இயர் அவர் வந்து ஏதோ எழுத சொன்னார். ஒரு எஸ்ஏ மாதிரி இங்கிலீஷ் எழுத சொன்னார். யூனோ நானும் பெருசு சிவகுமார் ரெண்டு பேரும் பெஞ்ச் ஒரே பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கோம். அவர் வந்து ஒரு ஃபுல் எஸ்ஏ இங்கிலீஷ்ல எழுத சொல்லிட்டாரு. ஸோ நான் சிவகுமார்ட்ட சொன்னேன், ஏய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். வேணாம் மிச்சு ட்ரை பண்ணாத அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ரெண்டு பேருக்கும் தெரியும் எங்க ரெண்டு பேரோட இங்கிலீஷ் லெவல் எப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொன்னேன் இல்ல லெட் மீ ட்ரை தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 minutesல we finished everything. அப்போ நான் சொன்னேன், அவர் வந்து எல்லாரோட இது பார்க்குறாரு. ஸோ இஸ் கோயிங் அண்ட் சீயிங் வெரிஃபைங் எவ்ரிதிங் அண்ட் இஸ் செக்கிங் அண்ட் இஸ் ஓகே குட். நான் சொன்னேன் மச்சி நம்மளுக்கு இது காமிச்சிடலாம் அப்படின்னு. அவன் சொன்னான், டே ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன். இல்ல லைக் ஐ வாண்ட் டு செக் மை லெவல் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே தமிழ்ல தான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம். ஸோ வந்து கடைசியா வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிசைடட் நான் காமிச்சிட்டேன். அப்படியே பார்த்தாரு என் பேப்பரை பார்த்தாரு, ஒண்ணுமே சொல்ல கொடுத்தாரு. அப்புறம் அவர் அந்த ரோ பக்கமே வரல. அன்னைக்கு இல்ல அதுக்கு பின்னாடி அந்த ரோ பக்கம் வந்ததுனால எங்க டெஸ்க்கு முன்னாடி ஒரு யூட்டர்ன் அடிச்சு போயிடும். Thank you guys. எல்லாருக்கும் என் பேர் தெரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் இன் கேஸ் மெக்கானிக்கல். ஓகே, குயிக் ஸ்டோரி என்னன்னா, when I came first time civil class, okay, it's a Wednesday afternoon. It took a long time for me to reach from Theni, so I was able to reach only on Wednesday afternoon. So I was in the civil class. Since I came in very late, I sat very back. ஆனா என்னன்னா அவர் பேசுறது எதுவுமே புரியவே இல்லை, கேட்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட், முன்னாடி இருக்கவங்க ஆன்சர் பண்றான். I don't know, am I in a wrong class or something, right? That's funny story. But from there I just grew up. We're all where we are. And one more funny story என்னன்னா, I don't know anything about computer. I never saw it other than the billing counter. But to one time. என்ன மாமா? Okay, very good. சரியா? So செல்வராணி நினைக்கிறேன் அவங்க கிளாஸ் 4th semester same. மேடம் சொல்றாங்க ரைட் அ ப்ரோக்ராம் ஃபார் ஃபிபோனாச்சி right? So
ஃபிபொனாச்சி சீரிஸ் எனக்கு அவர் எந்த ஊருன்னே தெரியாது சரியா. ஆனா முன்னாடி ஒரு 2 ரோல இருக்க பசங்க பண்ண கலாட்டா இருக்கு. They finished writing the entire program and she was saying, oh, why you use for loop, when loop, what loop. I said, எனக்கு நீங்க சொன்னதே புரியல. இன்னும் முன்னாடி இருக்கிற பசங்க என்ன பண்றாங்கன்னு புரியல. ஏன் அந்த ஃபிபொனாச்சி சொல்றேன். இந்த மாதிரி நிறைய நடக்குது. palindrome, I don't know palindrome what it is சரியா. So finally I got the final example of Fibonacci series தான் வந்தது எனக்கு. நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சு மார்க்லாம் எல்லாம் வாங்கிட்டேன். So I just gave my input, but I'm expecting an output in a two separate column, right? But I got just only one column output. And I just keep scratching my head like, you know, where it gone wrong or anything. Sorry, English la present tapanchikadinga, so it makes more sense. Then madam வந்து she was shoulder surfing with me. She was just keep looking at me and she was giving a smirking smile all the time, and she was just waiting for me to figure out what it, you know, because it's so simple. Then she said, leave me a space, right? Then you know what I did? I just gently looked at her and I just hit the space bar, and I thought she asked me to leave a space, right? I hit the space bar. She just laughed at me and I went back. Second time she came back because she's just roaming around, right? Second time she came back, I thought I told you leave my space, right? Then she was standing very close by me. Then this time I thought she wanted me to help, so I just leave a space to her. Then she said, calm down. Then she gave me a backlash T. Then I got the 2-line output. Basically my output and input has become 1 line, so I could not even figure out. So from there, where I am, like, you know, short story, if anybody want to visit in New York, I'm there, just please, yeah, thank you. I'm going to speak in Tamil, okay, because I'm really good in Tamil. Obviously not. So everybody else is talking about stuff. This is as good as it gets. So everybody's talking about stuff they did in classes. I'm going to talk about what we did in the hostel. So there is a person in this room who shall not be named, but will probably reveal themselves soon, who had a really nice suitcase, like big black suitcase. Okay, and we had a hostel function called Poster Fest. So in this hostel function, what you would do is do skits and throw 2 or 3 minute programs. So the program that he and me did was to basically act as salespersons. So we were selling the world's strongest, best suitcase. And so we did the 2-minute pitch. I did the pitch. And then after that, there was this bunch of seniors, right? So the seniors are going to then challenge you and ask you, why do you think this is a good, what made this a good deal and whatnot. So they challenged us, I had to explain myself, defend why this was such a good deal. And finally they said, we don't believe this is not a good idea. I said, I'll show you why it's a good idea. I went to my room, went to this person's suitcase, the big black suitcase, took it to the top floor and then dropped it. And of course the suitcase survived, it was perfectly fine. Xavier never complained about it. So, but to this day, I always, when I see a black suitcase, the first person I think of is Xavier. I have a good remember and excellent ஒரு அருமையான ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். So I was in civil department. We had one paper presentation from RVS Engineering College. RVS Engineering Collegeல இருந்து ஒரு paper presentation வந்துருச்சு. அது வந்து folded plates சம்பந்தமா வந்துருச்சு. அப்ப நான் ஸ்ட்ரெயிட் செகண்ட் இயர் வொகேஷனல் குரூப் ஸ்ட்ரெயிட் செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி. சோ அப்ப ஃபோல்டட் பிளேட் சம்பந்தமா எதுவுமே தெரியாது. இருந்தாலும் வந்து நானும் இன்னொருத்தர் இங்க உள்ள இருக்க அவர் அறிமுகப்படுத்த போறேன். 2 பேர் சேர்ந்து ஃபோல்டட் பிளேட் பண்ணிடலாம், பேப்பர் பிரசன்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் SRR செந்தில்குமார் சார்ட்ட கூப்பிட்டோம். அவர் பார்த்துட்டு, தம்பி வேண்டாம் தம்பி, நீங்க தமிழ் மீடியத்துல இருந்து வந்திருக்கீங்க, வேண்டாம்பா அப்படின்னாரு. இல்ல சார் நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னா. அப்புறம் மறுபடியும் வந்து சிந்தராஜ் சார்ட்ட கொண்டு போனோம். அவரு வந்து வேண்டாம்ப்பா இது ரொம்ப ஹார்டா இருக்குது வேண்டாம் அப்படின்னா. இல்ல சார் நாங்க பண்ணிடுவோம், போய் பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணிடுவோம்னு சொன்னோம். சரி போடுங்க அப்படின்னாங்க. போட்டுட்டோம். போட்டு எங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆன உடனே சார் சொன்னாரு, காலேஜுக்கு கொஞ்சம் மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, கெடுத்துறாதீங்கப்பா. அப்புறம் நாங்க சொன்னோம், இல்ல சார் நாங்க பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொன்னோம். கூட இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் அறிமுகப்படுத்த அவரு சொன்னார், சார் நாங்க பண்ணிடுவோம் சார் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம், பேப்பர் பிரசன்டேஷன் எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டு RVS இன்ஜினியரிங் காலேஜ், திண்டுக்கல்லுக்கும் சாரி தஞ்சாவூருக்கு திருச்சிக்கு நடுவுல
அப்புறம் அங்க போனோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா வைப்ரேஷன் ஆயிடுச்சு. ஸ்டேஜ் ஃபியர் வந்துருச்சு. ஸ்டேஜ் ஃபியர் வந்துருச்சு. என்ன பண்ணிட்டாரு அவரு, கூட இருக்கிறவரு, தம்பி கோபிநாத் நீ பாதி படிச்சுக்கோ, நான் பாதி படிச்சுக்கிறேன். எந்த பாட்டு நான் படிக்கிறேன், நான் முன்னாடி பாட்டு படிச்சுக்கிறேன், நீ பின்னாடி பாட்டு படிச்சுக்கோன்னு நாங்க 2 பேரும் ரூம்ல போயிட்டு அவரு 50% பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எடுத்து படிச்சுட்டாரு. பின்னாடி இருக்கிறத எடுத்து நான் படிச்சுட்டேன். சரி ஸ்டேஜுக்கு போனா அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே பாக்குறோம். ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, ஃப்ரண்ட்ல ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டாரு, போனோடனே வைப்ரேட் ஆயிட்டாரு. எடுத்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு, I am தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ், I am from அன்பரசு. முடிஞ்சது கதை. அவங்களாம் நம்ம ப்ரொஃபசர் அன்பரசு எழுந்துட்டா. அவன் மறுபடியும் சொல்றான், I am தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ், I am from அன்பரசு. மறுபடியும் சைடுல இருந்து சொல்ற, எல்லாரும் கிளாப் பண்றாங்க, எல்லாரும் கைதட்டாங்க. போதுங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அப்பவே முன்னாடியே சொல்லியிருந்தான், ஏதாவது டவுட் ஏதாவது ப்ராப்ளம்னா முடிச்சோடனே மை காதர் கண்டினியூன்னு சொல்லிடுறேன்னு சொன்னான். மொத்தம் வந்து 40 ஸ்லைடு, 20 ஸ்லைடு என்ன சொல்லணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்படி சொல்லி எல்லாம் கிளாப் பண்ணி என்ன பண்ணிட்டான், மை காதர் கண்டினியூன்னு சொல்லிட்டான். எனக்கு பாதி 20 ஸ்லைடு ஒண்ணுமே தெரியாது. நான் மேல ஏற்றதான் தெரியும். இவன் மாட்டுக்கு இறங்கிட்டான். எந்திரிச்சு வரா. அப்புறம் 20 ஸ்லைடு தெரியாது. நான் அதை வச்சு ஒரு 10-15 ஸ்லைடு மேனேஜ் பண்ணேன். அப்புறம் நான் என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியல, என்ன ஆச்சு தெரியல. கிளாப் மட்டும் பண்ணிட்டே இருந்து பின்னாடி இருந்து ஏதோ கட்ட கிட்ட எல்லாம் வீசினாங்க மேல. எல்லாம் பறந்து வந்துச்சு, பேப்பர் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. நல்லா தெரியும், அவனுக்கு தெரியும். வந்து கீழே இறங்கினோடனே ப்ரொஃபசர் கேட்டாரு, தம்பி உனக்கு தமிழ்நாடு தெரியுமான்னு கேட்டாரு. அவ்வளவுதான். 6 மாசம் கவுன்சிலிங் போய் தான் ரெடி ஆனோம். ஆனா இப்ப அவன் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கான். நானும் வந்து 16 வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ 2 பேரும் டாக்டரேட் முடிச்சிட்டோம். தேங்க்யூ. என் பேர் ஓம்குமார் நினைக்கிறேன், ராஜகோபால். நாங்கள் 2 பேரும் பக்கத்துல ரூம்மேட்ஸ் தான், பக்கத்து ஊரு. எங்களுக்குள்ள என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளால வந்து ஆட்டோகேட் நாங்க சிஐடியில் வந்து நாங்கள் ஆட்டோகேட் வந்து பண்ணோம். 4th லெவல் வந்து எனக்கு ஃபுல்லாக இவர் தான் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு அவரோட ப்ராஜெக்ட் அவர் முடிச்சுட்டு எனக்கும் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் அந்த அளவுக்கு இவர் ரொம்ப இன்வால்வ் ஆகி படிக்கிற ஒரு ஆள் தான் ராஜகோபால். என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டடி ஹாலிடேஸ்னா ஊருக்கு போயிட்டு அட்டை டு அட்டை படிச்சுட்டு வந்துடுவாரு. நான் எல்லா புக்கும் அட்டை டு அட்டை படிச்சுட்டு வருவாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு 20 நிமிஷம் அதுல இருந்து ஒரு 3/4 மணி நேரம் தான் நான் வந்து எந்த சப்ஜெக்டும் ஒரு வாட்டி படிக்க உட்காந்து அவ்வளோ நேரம் தான் படிப்பேன். எக்ஸாம் வந்து 5th செமஸ்டர் நினைக்கிறேன். 5th செமஸ்டர் வந்து நிறைய கதை இருக்கு, சில கதை சொல்ல முடியாது. 5th செமஸ்டர்ல வந்து என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னாக்க, நானும் சரி ராஜகோபாலும் சரி கிட்டத்தட்ட ஒரு 5 சப்ஜெக்ட் அரியர் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. அப்ப ஒரு நாள் ஃப்ரைடே ஈவினிங் நினைக்கிறேன் ரிசல்ட். நாங்க என்ன முதல்ல வேண்டிக்கிறோம்னாக்க, தப்பி தவறி இந்த சப்ஜெக்ட்லாம் நாங்க கிளியர் பண்ணிட்டோம்னா நேரம் பாரதியார் யூனிவர்சிட்டி போயிட்டு தேங்காய் உடைக்கிறோம் வேண்டிக்கிட்டோம். யூனிவர்சிட்டி வாசல். எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ரிசல்ட் வரப்போகுது. நாங்க 2 பேருமே, எனக்கு வந்து வீட்டே சொல்லிடுவேன். நாங்க பரிசை எங்க அப்பா கேட்பார், பரிசை எப்படிப்பா எழுதிருக்கேன்னா, எல்லா பரிசையும் நான் நல்லபடியா எழுதிருக்கேன். நல்லா எழுதிருக்கேன் சொல்ல மாட்டேன், நல்லபடியா எழுதி. அதாவது என்னன்னா, எங்கேயும் நான் மாட்டிக்கல, மால் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். பரிசை எப்படி எழுதுறோமோ அந்த மாதிரி நான் யோக்கியமா நல்லபடியா எழுதி முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நல்லபடியா முடிச்சிட்டேன் சொல்லுவேன். இப்ப ஒரு நாள் ஃப்ரைடே ஈவினிங் அன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. நம்மளால வந்து பார்த்தாக்க 80% 80% எல்லா சப்ஜெக்ட்லையும் கிளியர் பண்ணிட்டாங்க. இப்ப எனக்கு வந்து பார்த்தாக்க, நாங்க வேண்டியிருக்கோம் போயிட்டு பாரதியார் யூனிவர்சிட்டியில பாரதியார் சிலைக்கு முன்னாடி தேங்காய் உடைக்கணும். இவன் மட்டும்தான் போய் உழைப்பான் போல இருக்கு, நம்ம அவ்வளவுதான் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எனக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் 1 மணி நேரம் ஓடுற மாதிரி. கடைசியில் பார்த்தா ரிசல்ட் வந்தோடனே நான் இவரோட 1% கூட. இது இப்படிதான் நடக்கும். ஒவ்வொரு இவன் சொல்லுவா, என்னடா நான் போய் ஊர்ல அப்படி உட்காந்து மண்டையை உடச்சு படிச்சு, இவர் வந்து சொல்லி கொடுப்பாரு எனக்கு. ஆனா பார்த்தா நான் நீ 1% கூட வாங்கிறேன். இப்ப அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஸோ நாங்க வந்து
வச்சு அது என்னன்னா, வேண்டுதல் அங்க நிறைவேற்றணும். தேங்காய் எப்பவுமே இங்க வந்துட்டு இங்க இருக்கிற விநாயகர், அந்த விநாயகர் கோவில்ல வந்து உடைப்போம். அன்னைக்கு தேங்காய் எடுத்துட்டு அங்க போயிட்டோம். போனதுக்கு அப்புறமா வந்துட்டு பயம் கை கால் உதவுது. நிறைய நிறைய கேட்டு ஏன்டா உடைக்கிறீங்கன்னு கேட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த தேங்காய் பாம்புலாம் வேற. ஆமா, தேங்காய் பாம்புலாம் ஃபேமஸா இருந்துச்சு. இப்ப தேங்காய் எப்படி உடைக்கணும்னா சூடம் காட்டி உடைக்கணும். அங்க மூமெண்ட் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாம் வாசல்ல போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நாங்க எப்படி போய் தேங்காய் உடைக்கிறது, அதுதான் பயந்து ஒரு பஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணி கொஞ்சம் தூரத்துல பஸ் தெரியறப்ப தேங்காய் உடைச்சிட்டு உடனே பஸ்ல ஏறிட்டு வந்துட்டோம். எங்கன்னா புடிச்சு கேள்வி கேட்டக்கூடாது அப்படிங்கிற பயத்துல. குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இதெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். வெரி ஹாப்பி டு see you all. couple of incidents நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். I'm very sorry. நான் சொல்ற இன்சிடென்ட்ஸ்லாம் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ். அந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ்லாம் இன்னும் இருக்காங்க, பட் அவங்களால நான் சொல்லி தான் ஆகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வே பேக் 1993. நாங்கள் சாய்பாபா காலையில் பஸ்ஸில் வந்து போவோம். ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு நான் சொல்ல விரும்பல, நேம் சொல்ல விரும்பல. ஷீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் கேங். நான் ஐ வாஸ் ஃப்ளையிங் கிரவுண்டட்ஸ் விட்டேன், அதாவது கடலை போட்டுக்கிட்டு இருந்தேன். KN விஸ்வேஸ்வரன் ஒரு ஸ்டாஃப் இருந்தார். ராஜன் சாருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். KN விஸ்வேஸ்வரன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவருக்கும் எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனா நான் இந்த பொண்ணு கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவர் ரொம்ப டென்ஷனாகி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தாரு. பீப்புள் இன் TCE ஸ்டடி ஹார்ட், டாக் லெஸ் ஒர்க் மோர், அந்த மாதிரிலாம் ஏதோ பஞ்சுக லெட்டர் எழுதி கொடுத்தாரு. ஏதோ பேசி ஏதோ சொல்லுது அப்படின்னு. சாய்பாபா காலையில் நான் இறங்கினேன். அது 2வது ஸ்டாப்ல அந்த பொண்ணு இறங்கி போயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. 2 நாள் கழிச்சு WC ராய், வின்ஸ்டன் சர்ச்சில் ராய் வீட்டுக்கு ஒரு லவ் லெட்டர் வந்து, ப்ளீஸ் கம் அண்ட் மீட் த பிரின்சிபல் ஃபார் தி இன்டிசிப்ளின் பிஹேவியர் ஆஃப் யுவர் ஸ்டூடெண்ட். நான் அப்ப எங்க அக்கா வீட்டுல இருந்தேன். எங்க அக்கா வீட்டுக்காரர் பல டென்ஷன் கேட்டார். ஏன்னா எங்க அக்கா வீட்டுக்காரர் இதே காலேஜ்ல 85 to 89 படிச்சாரு. அவர் வந்து நீ என்னடா பண்ண ராய் கிட்ட காட்டு, எனக்கு ராய் யாருன்னே தெரியாது. சரி என்னதான் ஆகுது விசாரிப்போம்னு அவர் வந்து விசாரிச்சப்பதான் தெரிஞ்சுட்டு விஸ்வேஸ்வரன் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். யார் கிட்டக்க? WC ராய் கிட்டக்க. நான் சொல்லி ஒரு பையன் கேட்காம கிரவுண்ட் நட் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தாங்க. இட் வென்ட் டு சச் அ லெவல். என்னுடைய பிரதரின்லா எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியும் ராய் ஒத்துக்கல. கடைசியில என்னுடைய ஃபாதர் அபோட் வந்து எங்க அப்பா நேரம் கேட்டார், யோ இது இல்லையா தப்பு, அவன் கொலையா பண்ணிட்டான், ஏன் இல்ல பொண்ணு கூட பேசுறேன். இது நடந்தது என் முன்னாடி, எங்க அக்கா வீட்டுக்காரர் முன்னாடி. எங்க அப்பா WC ராய். ராய்க்கு ரொம்ப தர்ம சங்கடமா போச்சு. நான் வெளில வந்து எங்க அப்பா திட்டினேன், நீ ஏன் அவர்கிட்ட போய் அப்படி பேசினேன், எல்லாரும் வயசுல பெரிய மச்சான், என்னடா இந்த வேலையத்த வேலைக்கெல்லாம் கூப்பிட்டு என் டைம்ல பேசுறேன். இதுக்கப்புறம் ராய் என் கிட்டக்கே வரல. ஆனா விஸ்வேஸ்வரனுக்கு எனக்கு சத்தியமா பிடிக்காம போச்சு. நம்பர் 1. நம்பர் 2, ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இங்கிலீஷ்ல எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுல இருந்து. அதனால நான் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவேன். எல்லா கேர்ள்ஸ் கூட நான் ரொம்ப காமனா பேசுவேன். நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கச்சே என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபைனல் இயர் கேர்ள் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதாவது 93ல நான் ஃபர்ஸ்ட் இயர். சரியா, இது 32 வருஷம் கழித்து சரியா. ஃபைனல் இயர் ECE பொண்ணு எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவ வந்து சாய்பாபா காலையில எங்க வீட்டுக்குலாம் வந்து என் கூட எல்லாம் உட்காந்து பேசுவோம். ரொம்ப பியூர் ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ இங்கிலீஷ் தான் பேசுறீங்க. ஆனா அப்போ சாய்பாபா காலையில இந்த சீனியர்ஸ்க்கு இது பிடிக்கல. அவங்க எல்லாம் வந்து மர தமிழ்ல அது எப்படி நீ வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்துட்டு ஃபைனல் இயர் பண்ண செட்டப் பண்ண அப்படின்ற கோவத்துல ஐ வாஸ் சப்ஜெக்டட் டு இமென்ஸ் ராகிங். வெளியில அந்த ராகிங் போர்டு பார்த்த உடனே எனக்கு அதுதான் நினைவு வந்து 32 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போர்டெல்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா யாரும் மதிச்சிருந்திருக்க மாட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே. பயங்கரமா நான் ரேக் பண்ணேன். செகண்ட் இயர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், செகண்ட் இயர் ECE அண்ட் மெக்கானிக்கல். சரியா, நான் அவங்களுக்கு திருப்பி அது மேல அவங்கள படிவாங்க. நான் செகண்ட் இயர் வந்தவொடனே தேர்ட் இயர்ல இருந்து அவங்க கிளாஸ் அத்தனை பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் நான் பண்ணி அவங்க முன்னாடி அவங்களால அவங்க கிளாஸ் கேர்ள்ஸ் கிட்டே பேச முடியும். சரியா, அவங்களுக்கு வாட்டர் காம்ப்ளெக்ஸ் வாட்டர் நான் போய் பேசிட்டு இருப்பேன். நான் ஃப்ரைங் கிரவுண்ட்ஸ். ஓகே, ஒன் மோர் இன்சிடென்ட். ஐ அம் வெரி சாரி. வேர் இஸ் மிஸ்டர் பார்ட்னர் இன் கிரைம். 1993 நினைக்கிறேன். ஐ அம் வெரி சாரி டீச்சர்ஸ், தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க.
வசந்தி மேம் வந்து காந்திபுரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் உட்காந்து மசாலா தோசை ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க. நான் விக்ரம் இன்னும் சில விஜய் பிரசன்னா தான் நினைக்கிறேன். நாங்கள்லாம் அந்த காஃபி சாப்பிட போனோம். வசந்தி மேம் பார்த்த உடனே விக்ரமுக்கு கெட்ட கோவம் வந்துருச்சு. அவனுக்கு வசந்தி மேம் கண்டாலே ஆகாது. ராஜன் சார் தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு எல்லா வரலாறும் தெரியும். அவன் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து பால் பண்ணி வசந்தி மேம் அடிச்சிட்டான். வசந்தி மேம் உடனே திரும்பி பார்த்தாங்க. நாங்கள் பேக்கு 4 பேர் உட்காந்துருந்தோம். அடுத்த நாள் வந்து கிளாஸ்க்கு வந்து வசந்தி மேம் வந்து யார் எல்லாரும் பேப்பர் அடிச்சாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா 4-5 பசங்க உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, என்டையர் கிளாஸ்க்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். ஸோ விக்ரம்ன்ற ஒரே ஒருத்தன் பேப்பர் டிஷ்யூ வச்சு பால் பண்ணி அடிச்சதுல நாங்கள் ஒரு ஃபுல் டே ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி, பட் வேர் மினிமம் ஒரு செஷன் எங்க எல்லாரும் பெஞ்ச் பண்ணி நிக்க வச்சாங்க. ஐ டோன்ட் ரிமெம்பர் டு தட் சார். ஃபைனல் இயர்ல ப்ராஜெக்ட் ஒர்க்னு ஒன்று பண்றச்சே ஏதோ ஒரு புக்கு தேவைப்பட்டது. நேற்று தான் நாங்கள் பேசிட்டு வந்தோம். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு ஒரு புக்கு தேவை. அன்பார்ச்சுனேட்டா எங்களுக்கு அந்த புக்கு கிடைக்கல. சென்னையில் குரோம்பேட்டில் MIT இருக்கு, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அங்கே போய் அந்த புக்கை நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஆனால் அந்த புக்கை அங்கே எங்களால் வெளில எடுத்துன்னு வர முடியாது. அந்த புக்கை நாங்கள் திருடிட்டு இருந்தோம். நீங்க எத்தனை பேர் உங்க காலேஜ் லைஃப்ல திருடி இருக்கீங்கன்றது எனக்கு தெரியாது. பட் நாங்க அதை வந்து அபிஷியலா பண்ணோம். அந்த புக்கை திருடி வந்து அந்த புக்கை நான் இன்னும் வச்சிருக்கேன். பை தி வே அப்பவே ஓபன் பண்ணல, ஃபுல்லா ஜெராக்ஸ் பண்ணி என்டையர் கிளாஸ்க்கு நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். I'm very sorry if I took too much of. No, thank you, sir. That's great. As your representative, I want to take the 4 years of journey and I experience with you guys. That's what I'm going to talk. I'm not going to talk about what thanks, welcome, address, nothing. I want to just take the 4 years of journey, what we went through as friends. Okay, first I need to start because our batch, how many people know, right? After 12th, we have to take entrance examinations. Then the cutoff mark will be announced. You have to go to the Anna University to pick your college. So I was there in the Anna University. I want to start from there, how I picked into this college. But until then, I am native to Thiruvannamalai. I have never went to any city outside Thiruvannamalai until I finished my 12th. So I went with my dad to there. So I was sitting in the counseling area. They want to call about the cutoff number. So it was like 270.39 or something. But there are like 10 people sitting, right? Then I don't know, whether I want to come to Coimbatore or not. But I want to select some colleges in Chennai. But people before me were all talking about this cutoff, this particular college. You will get instrumentation. Okay, so a lot of people were talking. Then I got influence. Okay, let's try instrumentation. It's all on the fly. I told my dad, we'll go instrumentation. The college is good because branches will not be allocated. Correct? How many people branches are not allocated. After you finish your first year, that's when you get the branch which you want, right? So I came, wishing to take instrumentation. That's how I reached this college. I saw the facilities. I saw the labs. Then there's a lot of hype for mechanical engineering. So much of I was in B section with Jude Kamal, and a lot of other people doing B section. But mechanical was lot of people were talking about it, and there was so much praise, right? And I remember Dr. WC, I used to take engineering drawing for B section. So some of the classes used to threaten, hey, நீ ரொம்ப ராவத்தான் பண்ணனா உன்னை தூக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல போடுறாங்க, right? Anything you do, you go to the computer science, you will not get at the bench what you want a bit used to scold us, right? But eventually only 13 students got computer science. There were right? Maheshwari ma'am, Rajeshwari ma'am, Patruksha, math ma'am, Professor Swaminathan, computer science HOD Vishweshwaran, and computer science, EC HOD is Vishweshwaran. Selvaradi used to be the interim HOD for computer science now. Everyone, they were part of the class was for me, and they shaped us, right? I want to be honest because they gave 100% commitment. Whether we learned or not, they gave 100% commitment, and on that stage, whatever they can help us to graduate, right? So again, I was proud, because of, I came from that point, Thiruvannamalai is not this famous. Okay, this is a very small town, but I came, I studied, I know a lot of my hostel mates are here.
but I became the mechanical topper with distinction. So, but fate is, right, I love mechanical. I came for instrumentation, took mechanical, but fate was I never got a job in the mechanical industry. I tried, everywhere, every car manufacturing, every mechanical company, I tried and I gave up. Then, I jumped into the ocean of the IT. Right, IBM mainframe, just sucked me. The YTK problem sucked me. Then I went to IT. Still, even today, I couldn't believe that I'm in IT. My passion is towards mechanical, but I never had an opportunity, to work there. But incredible journey. But I think big credit goes to that point. The college, that facilities they had, and the teacher, the commitment from the teachers, made us, pass through this. One thing, 5th semester, that's when the mechanical engineering get to go to the computer science. That's the only cool class because AC is on in the computer lab. Correct? So I used to go. In my entire life, that's the first time I have seen a CRT monitor in my lifetime. When I'm entering the 5th semester, I go there, right? And everybody was like typing cool. I was trying to find my letter G, O, P, I. That's the first thing I was typing there. But very interesting. Then we had a magnetic tape. I don't think that's the time 1.44 MB floppy was introduced. But before that, we had a 512K magnetic drive. Right, that point, floppy was becoming famous. Then we did all the project Vivo. And that floppy stored all our projects there. Then 6th semester, MUP Ravi lab microprocessor. I still don't know why why a mechanical engineer wanted to go for a microprocessor lab. People score me, people like Rajiv used to tell MUP Ravi is strict, he is the strictest professor we had, don't go, be quiet in that class, right? Then I go there and say, you have to punch 11012 to get, that's the answer you need to get. It was all putting 10000. I still don't know why we did that and why still, we have to do that way. But microprocessor was very interesting and challenging also. Everyone, like Rajagopal and Om Kumar, were praying to break coconuts to pass the MUP lab as well. Because it's, because of that MUP Ravi sir. Yeah. But one thing is, part of the journey, the best thing, at least for me, happened is the hostel friends. Right, that's the best thing happened, and they are lifelong friends for me. A lot of people are lifelong friends for me. I know that I lost touch with a lot of people, but very, very happy to get that connection back today. And I remember the Friday Chenyandar Koil visits. I don't know whether because of Friday the Koil, the temple, or because of the ladies' hostel that used to be very close to the temple. I don't know. That's where Friday evening so much people. Second option. Okay. So that's where we went, and I think we were looking at Chenyandar at that point. Then Saturday is all Somanur Sangeeta Theatre. Right. We used to go, take a town bus to Sangeeta Theatre. Sindhura Pondi, right? It's one popular movie, we go there. Then the theatre owner says, you guys are like 40-50 people, how come you go, after night at 12:30 to hostel? He gave his bus to, drop us. We used to give like 75 paise, 2 rupees for each person. That wanted to drop us, into the hostel at that point. So that is also a very good memory. Even college bus also was college bus was also to support, dropping and pick up, not pick up, only dropping that point. Yeah. I'd like to be again point out. So I used to be very introvert. I used to come from a rural town. I never spoke a single line in English as well. I used to be very jealous when Muti, Manda, Maggie, and Rajiv used to talk in English. I used to seem like this. No, what are you guys talking? Right? Rajiv, everyone knows Rajiv. Right? Again, even he says, this, that it's also will be like with the pronunciation. So I'm that point I wanted something like that, but the college, the staffs, everything played a part, and final year, again with my partner in crime, I became the student chairman for the hostel. We fixed the food problem. I think every hostel student used to go and complain, Mom, my hostel food is worse. I don't want to go eat. You give something, right? But the best thing that was the hostel food, we dosa master,
Parota master with the chicken leg quarters, was absolutely good. The entire loved it. Special holidays, semester breaks, midnight teas, right? Midnight fights we used to have. How we drop the glasses, then splash water from from the bucket at the top. Everything was so fun. But this college, just didn't teach just the engineering skill, because that point, at least I haven't heard the word campus interview at that point, right? No campus interview. Even PhD didn't have that word of campus interview at that point, But this, the college gave not just life engineering, not the engineering skills, but it inflicted the fire for us to go out, compete and survive and find job on our own. That fighting life skills is what this college gave us across the facility. So I want to thank my alma mater here, and thank you everybody.